ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்து நம்ம பழனியை மறுபடியும் கொண்டு வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சோடனே நம்ம பழனி எல்லாரும் நம்மளுக்கு வெக்கப்படுறதை பார்க்கணுமே, ஐயோ புது மாப்பிள்ளை வெக்கப்படுறதை பார்க்குற அழகே அழகேன்னு சொல்லிட்டு பழனியை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, புது மாப்பிள்ளைக்கு ரம்பப்பறேன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுவிட்டு வேற லெவலில் கலாய்க்கிறாங்க. சரி, இப்படி இவங்க கலாய்ச்சல் நடந்தாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லைங்க, ஒரு சலசலப்பு. என்னடா அது, என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சா, ஒரு கல்யாணம்னா சும்மாவா சொல்லணும், ஒரு கல்யாணம் நடத்துறதுக்குள்ள 1000 பிரச்சனை வருங்க. ஒருத்தருக்கு பிடிக்கலாம், ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம், ஒருத்தவங்க சொல்றதை கேட்காம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனை. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ள பெரும் பாடாயிடும். அந்த மாதிரி இவங்க ஒரு பக்கம் இங்கே குழம்பிக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் என்னடா அது, பழனி முகத்தில் ஒரு குழப்பம், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆத்தானும் வரலையேப்பா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதாவது தாயினும் சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் பாட்டை போட்டுட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அவங்க அண்ணிங்களும் வர மூஞ்சில் சந்தோஷங்க, இதே ரிப்பீட் ஆகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது, இன்னும் ஒன்றத்தையும் பிரச்சனையை பண்ண காணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க பொண்ணை கூட்டு வராமல் இருக்கணும், அதை விட்டுட்டு கூட்டு வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சதுக்கு அப்புறமா ஆசுருதி போலான்னு சொல்லிட்டு கோவத்தோட இது பொண்ணு கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்லை, ஐயோ அதே சீன் அதே இடம் அதே மாதிரி ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா, அதே சோளமுத்தா சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிட்டே இருக்கீங்களேடா, என்னதான் பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட அவங்க போய் பேசினாலும் சொந்த அண்ணனுங்க சொல்கிறது தான் எடுப்படுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பார்க்குறாங்க. இது தாண்டா சொந்தம் கூசு, அப்படியே குழி தோண்டி புதைக்குங்கிறது, இதை புரிஞ்சுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ப்ரொமோவில் காமிச்ச சீன் வரும் போல் இவங்க ஒரு பொண்ணை கொண்டு வந்து இறக்க போகிறாங்க. அதாவது நியூ கேரக்டர் வில்லி என்ட்ரி, அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்குனே சொல்லி கொடுக்க போறாங்க. பழனிக்கு நியூ கேரக்டர் என்ட்ரி. மறுபடியும் நம்ம பழனி அப்செட் மோடுக்கு போயிட்டாரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா அந்த கேள்வி அவருக்கு